கிள்ளியூர் தொகுதியில் மூன்றாவது முறையாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜேஷ்குமார் கடந்த 5 ஆண்டுகளின் எண்ணற்ற திட்டங்களை இந்த பகுதிக்கு செய்து கொடுத்துள்ளதாகவும் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை கொண்டு வந்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் கூட்டணி வேட்பாளர் ராஜேஷ்குமார் தலைமையில் கருங்கல் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 2 முறை எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் இந்த பகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்து கொடுத்துள்ளதாகவும், கடந்த ஆண்டுகளில் மட்டும் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை கொண்டு வந்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சட்டமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய சார்பாக என்னை வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி களமிறக்கியிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டுகளாக கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவர் கிராமங்களாக இருக்கட்டும், கரைப்பகுதியாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு காலங்களில் ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே கடற்கரைக்கு மட்டும் மக்கள் நல திட்டங்களை நான் கேட்டுப்பட்டு வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி மற்ற இடங்களில் இப்போ சாலை வசதியாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், சுகாதார வசதியாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா துறைகள், மக்கள் நலத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளுக்கும் கீழே இருக்கக்கூடிய அத்தனை துறை சார்ந்த திட்டங்கள் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே கிள்ளியூர் தொகுதிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மக்கள்கிட்ட இந்த திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்லி இந்த பணிகளை செய்திருக்கேன். அதனால் எனக்கு மக்கள் அதிகமாக ஆதரவு தந்திருக்காங்க. இதை சொல்லி நான் மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்க